Hi guys, welcome back to our channel. Hope everyone is doing great. Thank you so much for tuning back into the channel. Thank you so much for your lovely support. Iniki ungalde thumbnail paathirupinga. One of the most happiest day in terms of the modification. Iniki நம்ம வண்டியில பண்ண போறது. நம்ம ஆல்ரெடி டியூப்லெஸ் கன்வர்ஷன் பண்ணுவோம். வண்டி ஏற்றதுக்கு அப்புறம் அதுதான் ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு இருந்தது. அடுத்தது இப்போ இட்ஸ் கோயிங் டு பி தி அதர் பிகர் ஒன். நம்ம இன்னைக்கு நம்ம Himalayan 450ல அந்த ஸ்டாக் ஹெட்லைட்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வைஷ்ணுவோட LED projector light fix பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆல்சோ வந்து எப்படி த்ரோ இருக்குன்றது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்ஸ்டாலேஷன் இஸ் லைக் குவைட் சிம்பிள், ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. லைக் இந்த நான் பிரித்து பாக்ஸை பிரித்து பார்த்துட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம். வைஷ்ணு LED ப்ரொஜெக்டர் லைட்ஸ் ஏன் ஆக்ஸ் லைட் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஆக்ஸ் லைட்ஸ். ரீசன் பீயிங் லைக் வண்டியிலேருந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்டாக நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிசைன் வைஸாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அதுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு ஃபாக் கேப் மாற்றணும், அந்த எல்லோ கேப் மாற்றணும், இல்லை பிளாக் கேப் போடணும். இது வந்து இட்ஸ் நாட் லைக் மை கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதனால் வந்து ஹெட்லைட் நல்லா கிடச்சா மாற்றலாம் அப்படி இருந்தேன். இந்த ஹெட்லைட்டில் எவ்ரி திங் நான் எதிர்பார்த்தது எல்லாமே இருக்குது. ஹியர் வி கோ. திஸ் இஸ் தி வைஷ்ணு ஹெட்லைட் ஃபார் Himalayan 450. இதில் ஆக்சுவலாக 2 கலர் வேரியண்ட் இருந்தது. லைக் பேஸ்ட் அவுட் ஆஃப் த DRL. எதர் ஹி கேன் சூஸ் வார்ம் ஒயிட் கலர் சூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்யூர் ஒயிட் சூஸ் பண்ணலாம். நம்ம Himalayan 450 ஹேண்ட்லே பிளாக்குக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து வார்ம் ஒயிட்டு தான். எனக்கு வந்து அந்த ஒயிட் DRL தான் நல்லாகும் தோணுச்சு. அதனால் நான் ப்யூர் ஒயிட் DRL வாங்கியிருக்கேன். இதுதான் அதோட பாக்ஸ் அதை பிரிச்சுட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் காட்டுறேன். இது வந்து டோட்டலாக LED ப்ரொஜெக்டர் லைட் வந்துருச்சு, ஒயரிங் ஹார்னஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் சுவிட்சஸ் வந்துருச்சு. இது எல்லாமே சேர்த்து 8,990 rupees வந்திருக்கு. இதோட பர்ச்சேசிங் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், வந்து கமெண்ட் செக்ஷன் லிங்க் கீழே போட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வைஷ்ணுவிலே வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ புதுசாக ப்ரீமியம் சுவிட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டாக் இல்லை, நான் ஆர்டர் பண்ணல. பட் ஆனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு 1 or 2 days வந்துடும். இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் சுவிட்ச் மாடல் இதில் இருக்கிறத வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். ஈஸி சிம்பிள் தான், நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். பிரித்து காமிச்சிடுறேன். இது நம்ம வண்டி கலருக்கு மேட்ச், பர்ஃபெக்டாக மேட்ச் இருக்குது. அந்த பிளாக் கலர் அவுட்டர் இருக்கிற மாதிரி நான் சொன்னல DRL, இந்த ஒயிட் DRL இதே தான் எல்லா கலரில் இருக்கும். லைட் ஆன் பண்ணதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் தி ஒயரிங் ஹார்னஸ் ரொம்ப க்ளீனாக நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. அதெல்லாம் ஆல்ரெடி பிரித்து பார்த்தனால உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ ஒயரிங் ஹார்னஸ் கொடுத்துட்டாங்க. அண்டு அது கூடவே வந்து முக்கியமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற அதோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நானே பண்ணிடுவேன். பட் அந்த டேங்க் டைட்னா பெட்ரோலில் அந்த கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் ஒரு ஆள் அடிஷ்னல் ஹெல்ப் தேவைப்படுது. அதனால் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேறு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த வைஷ்ணு ஹெட்லைட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 year வாரண்டியோடு வருது. ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் இட்ஸ் ஆல்ரெடி டெஸ்டட் பிராண்ட். நம்ம நிறைய இன்டர்செப்டர் நிறையா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதிலே இந்த ஒரு சிங்கிள் லைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாக் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வார்ம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்யூர் ஒயிட் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது போக ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிப்போம். சரிங்களா? இதுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, விண்ட்ஸ்க்ரீனை கட்டிடுவோம், ஹெட்லைட்டை கட்டிடுவோம், அண்ட் சீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டூல் கிட் வந்து நம்ம டூல் கிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டூல் கிட் எதுவும் தேவையில்லை. நம்ம இந்த டூல் கிட்டை வச்சு எடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நம்ம டூல் கிட் இதில் இருக்குது. அண்ட் சீட்டையும் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டு வேணது விண்ட்ஸ்க்ரீன். ஆலன் கீ தேவை. ஆலன் கீ ஆக்சுவலாக வந்து வண்டியில் வர்றதில் வந்து 8654 வரும். நம்ம வந்து 6 எடுத்துக்குவோம். அதுதான் அந்த விண்ட்ஷீல்டுக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி வண்டியில் வந்து ஒர்க் பண்ணால் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ரிமூவ் பண்ணியாச்சு. விண்ட்ஸ்கில் எடுத்துருவோம். இது கீழே வச்சுரும் பத்திரமா. இந்த டூமுக்கு பின்னாடி வந்து ஒரு கனெக்டர் வரும். லைக் இக்னிஷன்லேருந்து பவர் போகிறது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அது ஃப்ரீ ஆயிரும். இப்போ இதோட ஆலன் கீ போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஹெட்லைட் டூமை ரிமூவ் பண்ணணும். ஹெட்லைட் டூமுக்கு வந்து இந்த 6 inch ஆலன் கீ செட் ஆகாது. அதனால் வந்து 5 ட்ரை பண்ணுவோம். ஓகே, 5 ப்ராப்பராக செட் ஆகுது. ஃப்ரை யூஸ் பண்ணிப்போம். இது 2 சைடும் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம பேக்கில் வந்து அந்த
ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அதை ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த லீஸ்ட் ஃபோர் ஆலன் கீ யூஸ் பண்ணி அதை அன்ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதான், ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டாக் ஹெட்லைட் டன், ஓரம் வச்சிடலாம். அடுத்தது நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். லைட் ஆக்சுவலாக வந்து அந்த செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக அவங்களே இதை கொடுத்துட்டாங்க, ஆலன் கீ ஸ்க்ரூ. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்னு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் ஃபேஸிங். ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இது லைட் ஃபிட் பண்ணியாச்சு. விண்ட்ஷீல்ட் வச்சு பார்த்துருவோம். விண்ட்ஷீல்ட் ஓகே, அதில் உட்காந்துருச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம அம்ஜித் பிரதர் வந்துட்டார். அம்ஜித் ப்ரோ வந்ததுக்கப்புறம் அஜ்ஜோ தெரியாமல் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன் நான். ஸோ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். இது வந்துட்டு ஃபியூல் பம்ப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கில் ஸ்விட்ச் கீ ஆன் பண்ணிவிட்டு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வருது இல்லை, கிர்ன்னு ஒரு சவுண்ட் டேங்க்கில் இருந்து வரும். பம்ப் ஆக்டிவேட் பண்ணுறவன் இவன் தான். ஓகே. இவன் வந்து ஃபியூல் கேஜ் காமிக்கிறவன். ஃபியூல் லைன் ஆஃப்கோர்ஸ் டேங்கோட பம்பில் இருந்து இது வந்துட்டு ஃபியூல் லைன் எங்கே போகும்னா இன்ஜெக்டருக்கு போகும். இன்ஜெக்டர்லேருந்து த்ராட்டில் பாடிக்கு வந்துட்டு போய் சிலிண்டரில் பர்ன் ஆயிடும். ஸோ இது ஒன்று வந்துட்டு இவேப் போடுறது. ஸோ அந்த கேனிஸ்டர் இவேப்னால் என்னென்னா பேசிக்லி உங்களோட ஃபியூல் டேங்க்லேருந்து சில டைமில் என்ன ஆகும்னா வெயில் டைம்லலாம் மோஸ்ட்லி ஃபியூல் வந்துட்டு ஃபியூம்ஸாக மாறி அது எவாப்ரேட் ஆகும்ல. அந்த எவாப்ரேட் ஆகிறத இந்த லைனில் போய் இந்த லைன்லேருந்து கேனிஸ்டர் இருக்கும். இது உள்ள எங்கேயோ இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி அது வந்துட்டு ஃபியூம்ஸை வந்துட்டு ஃபியூலாக திருப்பி கன்வெர்ட் பண்ணி திருப்பி அது வந்துட்டு சிலிண்டருக்குள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ போயிட்டு பர்ன் ஆயிரும். ஸோ இது ஒன்று வந்துட்டு ஓவர்ஃப்ளோ டியூப். மழை டைம்லலாம் தண்ணி டேங்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக டேங்கோட நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அது இது. ஓகே. ஸோ இந்த ஒயரிங் ஹார்னஸ் உள்ளே போகணுன்னா இதை நம்ம இந்த பிளேட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதுலேயே வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ தி மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது, டிஆர்எல் ஒர்க் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மூணு ஃபிலிமும் எரியுது. ஓகே, ஆல் செக்ஸ் டன். ஆஃப் பண்ணிடலாம். பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் கிடையாது, வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஸோ பாசிட்டிவ்லேருந்து ஒரு கனெக்ஷன் வந்துட்டு ரிலேக்கு போயிடும். ரிலேலேருந்து எல்லாமே வந்துட்டு செப்ரேட் ஆகி ரூட்டிங் வந்துட்டு டேங்க்கு கீழே பண்ணியிருக்கோம். டேங்க்லேருந்து அப்படியே ஃப்ரேமோட ரூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பரோட இந்த கோன் செட் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேசிக்கலி ஹெட்லைட் கிட்ட. ஸோ ஹெட்லைட் கிட்ட வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டோன்னா ஸ்விட்ச் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போடுற மாதிரி நம்ம ஸ்விட்ச் போட்டோம் இந்த இடத்துல. ஸோ ஈஸி ஆக்சஸ் இருக்கும், நம்ம டக்குன்னு எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணிட்டோன்னா உள்ளேயே இந்த ஃப்ரேம்குள்ளேயே வந்துட்டு வயரிங் எல்லாத்தையும் இதில் ரூட் பண்ணி ஹெட்லைட்டோட பலாஸ்ட் வரும். பலாஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா விண்ட்ஸ்க்ரீனோட ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டரோட கன்சோல் கீழேயே உள்ளே வச்சிட்டோம். ஸோ அது தெரியவே தெரியாது, பலாஸ்ட் இருக்கிறதே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ பட் இதுக்குள்ளே இங்கே வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து பலாஸ்ட்லேருந்து ஹெட்லைட்டுக்கு ஒரு கனெக்ஷன் போயிடும். ஹெட்லைட்லேருந்து ஸ்டாக்கோட கனெக்ஷன் கொண்டு போவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஒன்று வந்துட்டு ஸ்விட்ச். ஹெட்லைட்டோட ஸ்க்ரூ வந்துட்டு ஸ்டாக்கோடது செட் ஆகலை. ஸ்டாக்கோடது போட்டோன்னா ஹெட்லைட் வந்துட்டு லூஸாகவே ஆடிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ டெம்ப்ரரிக்கு ஒரு வாஷர் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் அது என்னென்னு பார்த்துட்டு அதை ப்ராப்பராக ஃபிட் பண்ணிடுவோம். ப்ளஸ் நம்ம ஸ்விட்சும் மாற்ற போகிறோம்.
ஸ்விட்ச் மாற்றும் போது அதை 2-3 டேஸில் அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு ஹெட்லைட் ஆல் டன். ஓகே கைஸ், லைட் ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்குறது வந்து பியூர் ஒயிட் டிஆர்எல் மாடல். நீங்கள் இப்போ வெறும் டிஆர்எல் மட்டும் தானே இருக்குது, லோ பீம் ஹை பீம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இங்கே ஸ்ப்ரெட்டை பாருங்கள், க்ளீனாக வந்து ஸ்ப்ரெட் இருக்குது. ஹெட்லைட் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் த பியூர் ஒயிட் டிஆர்எல்லேருந்து வர த்ரோ மட்டும்தான். இப்போது நம்ம இப்போ லைட்டை ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்போவுமே வந்து பியூர் ஒயிட் வரும், ரெண்டாவது வந்து எல்லோ, அண்ட் தேர்ட் வந்து ஆம்பியன்ட் வரும். இந்த பியூர் ஒயிட்ன்றது வந்து இதுதான் லோ பீம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 6000 கெல்வின். இது வந்து ஸ்ப்ரெட்டு பாருங்கள், இந்த யூ ஷேப்பில் இருக்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டு. அங்கே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைன் மார்க் இருக்குது. அங்கே லாஸ்ட்டில் தூரத்தில் ஒரு போலோ கார் தெரியுதுல, அது நம்பர் பிளேட் வைக்க தான் அடிக்குது. ஸோ கண்ணில் சுத்தமாக கூசவே இல்லாது. அண்ட் ஹை பீமில் மட்டும் தான் ஸ்பாட் ஆன் ஆகும், லாங் வரைக்கும் தெரியும் பாருங்கள். ஹை பீம் அந்த காரோட டாப் எல்லாமே தெரியுது, இது ஸ்பாட். லோ பீம் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கும், க்ளீனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ எல்லோ மாற்றலாம். எல்லோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து 3300 கெல்வின். இதுவும் அதேமாதிரி தான் ஸ்ப்ரெட்டு. அப்புறம் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் இருக்குது, அந்த காரோட நம்பர் பிளேட் கீழே தான் இருக்குது. இப்போது ஹை பீம் அடிச்சோன்னா அந்த ஸ்பாட் அடிக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே லைட் அடிச்சிருச்சு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாகி மழை டைமில் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இப்போ லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ம் ஒயிட். இது வந்து அந்த எல்லோ லைட்டும் அந்த பியூர் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது. இது வந்து 4300 கெல்வின். ஸோ இப்போ லோ பீம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த ஒயிட்டும் இந்த எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி வார்ம் ஒயிட்டில் இருக்குது. ஹை பீம் அடிச்சுன்னா எல்லோவும் சேர்ந்து அடிக்கும், எல்லோ வந்து ஸ்பாட் ஆயிரும், அண்டு இது வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓ, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் இந்த பியூர் ஒயிட் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே தாராளமாக யூஸ் பண்ணலாம், யாருக்கு கண்ணும் பிளைண்ட் ஆகலை. அண்ட் அந்த வார்ம் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைவேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டூரிங் போகும்போது. ஏன்னா ஸ்பாட் இருக்குது, பெரிய ஸ்பாட்டும் இருக்குது, அண்ட் இது இருக்குது. அண்ட் அந்த எல்லோ வந்து நீங்கள் ஆப்வியஸாக வந்து நீங்கள் அந்த ட்ரிக்கியான கண்டிஷனில் ஃபாக் இருக்க டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் டே டைமில் எதுவுமே போட தேவையில்ல, லைட் வந்து டிஆர்எல் மட்டுமே ரன் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டூ ஹை பீம், அதை பாஸ் பீம் அடிக்கணும்னா நீங்கள் லைட் ஆன் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் பாஸ் பீம் மட்டும் அடிச்சிங்கன்னா பாஸ் பீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டைம் பாஸ் பீம் அடிக்கும்போது கலர் மாறும். இப்போ ஒயிட் ஆகிடுச்சா, இப்போ இது எல்லோ. நெக்ஸ்ட் டைம் அடிக்கும்போது வார்ம் ஒயிட், அகெயின் ஒயிட். ஸோ இப்படி தான் கலர் மாறினே இருக்கும். டே டைமில் நீங்கள் லைட் யூஸ் பண்ண தேவையில்லை, டிஆர்எல் எப்போவுமே ஆனில் இருக்கும். அதாவது நீங்கள் ஆன் பண்ணும்போது பாஸ் பீமுக்கு நீங்கள் டே டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செட்டப். இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம், நம்ம வந்து ஹை பீம் அடித்தா கண்ணில் அடிக்குதான்னு பார்க்கலான்னு. ஸோ நான் ஹை பீம் ஆன் பண்ணிடுறேன், பியூர் ஒயிட். நாங்கள் போய் நேராக போகிறேன். இப்போ நான் இங்கே வரைக்கும் இருக்கிறேன், எனக்கு அதனால் வண்டி வந்து கிளியராக பார்க்க முடியுது, எந்த கண்ணிலையும் அடிக்கலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் பாருங்க, சுத்தமாக கண்ணில் அடிக்கவே இல்லை, பிளைண்ட் ஆகலை. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு கோப்ரோவில் தெரியலாம், பட் ஆனால் கண்ணில் சுத்தமாக வந்து பிளைண்ட் ஆகலை. இதுதான் பர்ஃபெக்ட்டு ஃபார் சிட்டி. இப்போ நம்ம வந்து எல்லோ மாற்றுவோம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து லைட் கலர்ஸ் மாற்றணும்னா நீங்கள் டிஃபால்ட்டாக லோ பீமில் இருந்து ஆகணும். லோ பீம் இல்லாமல் ஹை பீமில் வச்சு கலர் மாற்ற முடியாது. இப்போ எல்லோ பார்த்தேன், இது ஸ்பாட் போட்டாச்சு, இது ஹை பீம். எல்லோ ஹை பீம் கண்டிப்பாக வந்து கண்ணில் அடிக்கும், அது வந்து மாற்று கருத்து இல்லை. எஸ், எல்லோ வந்து கண்ணில் அடிக்கும். ஸோ எல்லோ வந்து சிட்டிக்கெலாம் அடிக்கவே கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. பியூர் ஒயிட், லோ பீம், இது வந்து ஹை பீம். ஓகே கேஸ், லைட் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் அது ஃபுல் ப்ராசஸ் பண்ணியிருப்போம், பட் நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் கொஞ்சம் ஃபைனல் மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, நல்லதுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு ஒரு டெஸ்ட் ரைடும் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் லைட்டோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சிட்டிக்குள்ள ஓட்டும் போது வெறும் அந்த 6000 கெல்வின் இருக்கிற அந்த பியூர் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். லோ பீமில் அன்டில் அன்லெஸ் லைக் நம்மளுக்கு வந்து ஹைவேல ஃபாக் இருக்குன்னா அப்போ வந்து அந்த எல்லோ ஃபாக் லைட்டோ இல்லை அந்த ஆம்பியட் அந்த பியூர் மிக்ஸ் 4300 கெல்வின் அந்த இதோ சம்திங் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் லோ பீமில் தான் ஓட்டி ஆகணும். பகலில் மார்னிங் டைமில் ஓட்டுறதுக்கு அழகாக டிஆர்எல் லைட்டே போதும், பாஸ் பீம் அழகாக ஒர்க் ஆகுது, நம்ம மார்னிங் டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிளாக அது யூஸ் பண்ணால் இது வந்து எந்த பிரச்சனை இல்லை. இது போக தெரியும், 1 year வாரண்ட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ண நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் முக்கியமாக வந்து
அம்ஜித் ப்ரோவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அவரெல்லாம் கண்டிப்பாக படிக்க முடியாது. பிகாஸ் டேங்க்கு இருக்கிற அந்த மோட்டர் பம்பெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் சம் 1000-2000 கிலோமீட்டர்ஸ் மேலே நல்லா ஹைவேஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப்னா இப்போ வந்து ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லைக் இவ்வளோ ஒரு 50% அதிகமாக இருக்குமா? அதுக்கு மேலே இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு 100 மடங்கு வந்து 200% வந்து பெட்டராக இருக்குது. பட் நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ see you guys in another vlog. Stay safe, be happy, peace out, tada.